SCIAS Academy channel subscribe பண்ணுங்க. வணக்கம். SCIAS அகாடமிக்காக வெங்கடேஷ்குமார். ஸோ இன்னைக்கு டே 9, இது வரைக்கும் டே 8 வரைக்கும் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு சிவிக்ஸ் புக்கு சரிங்களா, 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 2 யூனிட் மொத்தம் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் யூனிட்டோட பேர் வந்து என்னன்னா ஈக்குவாலிட்டி, சமத்துவம் அப்படிங்கிறது. ரெண்டாவது யூனிட்டோட பேர் என்ன, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சரிங்களா, அதாவது அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 லெசன் இருக்கும். அந்த 2 லெசன்ல இருந்து மிக முக்கியமான 50 கொஸ்டின்ஸை பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ நான் நிறைய கமெண்ட்ஸ் கேட்குறேன், கமெண்ட்ஸே பண்றது இல்லை. நான் முதலே சொன்ன மாதிரி இங்கே கொடுக்குற கமெண்ட்ஸும் லைக்ஸும் கண்டிப்பாக எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவோம். இங்கே நிறைய டெஸ்ட் இந்த மாதிரி போடுறதுக்கான ஒரு ஒர்க்காக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கமெண்ட் பண்ணுங்க, அதே மாதிரி லைக் பண்ணுங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கான்செப்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி இன்வால்வ்ஸ் த ஐடியா that all human beings have equal worth regardless of which among the characteristics. புரிஞ்சுங்களா? Concept of equality invokes the idea that all human beings have equal worth regardless which among the characteristics. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனித சமுதாயத்தில் உள்ள அனைவருமே எந்த ஒரு பாகுபாடும் இன்றி புரிச்சுங்களா ஒரே மாதிரியாக நடத்தப்படுவார். புரிச்சுங்களா? அது எதன் அடிப்படையில்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேஸ்ட், செகண்ட் பாயிண்ட் ஜெண்டர், தேர்ட் பாயிண்ட் நேஷனாலிட்டி சரிங்களா. என்ன கொடுத்திருக்காங்க, கான்செப்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி invokes the idea that all human beings have equal worth regardless of which among the characteristics. எதை பொறுத்தல்லாமல் மனித சமுதாயம் எதை பொறுத்து இல்லாமல் அப்படின்னு கேட்டிருக்கோம். புரிச்சுங்க, எதை பொறுத்து இல்லாமல் மனித சமுதாயம் சரிங்களா சமத்துவமாக நடத்தப்படுகிறது. அப்படின்னா ஹியூமனிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணலன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. நார்மலா உங்களுக்கே தெரியும், கேஸ்ட், ஜெண்டர், நேஷனாலிட்டி இதெல்லாம் ஒரு டிஸ்கிரிமினேஷன் கிரவுண்ட் தான். ஓகே, which of the following statement best describes social equality? சமூக சமத்துவம் என்பதை தெளிவாக விளக்கும் தகவல்கள் எவை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பா, there should not be any discrimination of caste, creed, color. There should not be any discrimination of caste, creed, color and race. ஜாதி, நிறம் சரிங்களா, ஒருவருடைய இனம் இதை பொறுத்து எந்த ஒரு வேறுபாடும் காட்டப்படக்கூடாது அப்படிங்கிறத சமூக சமத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதான் ஜாதி சொல்லுவாங்க இல்லையா, குலம், கோத்திரம், ஜாதி, மதம், நிறம், இனம் இதை பொறுத்து எந்த ஒரு வேறுபாடும் காட்டாமல் இருப்பதுதான் சமூக சமத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட், ஆல் ஷுட் ஹேவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப் தேர் பர்சனாலிட்டி அண்ட் டு கம்ப்ளீட் கோல்ஸ். புரிஞ்சுங்களா? ஆல் ஷுட் ஹேவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப் தேர் பர்சனாலிட்டி அண்ட் டு கம்ப்ளீட் கோல்ஸ். அனைவரும் அவர்கள் எண்ணியதை முடிக்க அதே மாதிரி அவர்களை உயர்த்தி கொள்ள சரியான சந்தர்ப்பங்கள் புரிச்சுங்களா, சரியான சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். புரிச்சுங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா வாய்ப்பு, அதான் சந்தர்ப்பம் சொல்றேன். ஸோ எல்லாரும் தன்னை முன்னேற்றிக்கிறதுக்கும் அதே மாதிரி தான் நினைச்ச விஷயத்தை முடிக்கிறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறது தான் சமூக சமத்துவம் சொல்றோம். ஆப்ஷன் ஏ 1 மட்டுமா, ஆப்ஷன் பி 2 மட்டுமா, ஆப்ஷன் சி 2மேவா, ஆப்ஷன் டி 2மே தவறா? கரெக்டா சூஸ் பண்ணுங்கப்பா. இது ஒரு மிக முக்கியமான கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், ரூல் ஆஃப் லா வாஸ் அட்வொகேட்டட் பை. புரிச்சுங்களா? ரூல் ஆஃப் லா சட்டத்தின் விதி என்பதை கொடுத்தவர் யார்? ரூல் ஆஃப் லா வாஸ் அட்வொகேட்டட் பை whom? ஆப்ஷன் ஏ ஏவி டைசி, ஆப்ஷன் பி ப்ரொஃபசர் லஸ்கி சரிங்களா, விரிவுரையாளர் லஸ்கி, ஆப்ஷன் சி தயானந்த சரஸ்வதி, ஆப்ஷன் டி நன் யாரும் இல்லை. ரூல் ஆஃப் லா என்னன்னா சட்டத்தின் விதி, ஒவ்வொருவரும் இப்படிதான் செயல்பட வேண்டும், சட்டம் அனைவரையும் சமமாகவே பார்க்கிறது, இவனுக்கு ஒரு சட்டம் இவனுக்கு ஒரு சட்டம் கிடையாது, எல்லாத்துக்கும் காமன் தான் சரிங்களா. சட்டத்துக்கே சட்டம் இருக்கு அப்படிங்கிறது ரூல் ஆஃப் லா. அந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது யார் சொன்னா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற क्वेश्चन கேட்டிருக்கோம். ஓகே, fourth question, India have guaranteed the political rights to all citizens. It includes
இந்தியா அரசியல் உரிமையை அனைவருக்கும் கொடுக்கிறது. அப்படின்னா அரசியல் உரிமை என்பது எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் உரிமை இருக்கு. குடிமக்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அது அரசியல் உரிமைங்கிறது எதை குறிக்கும் அப்படிங்கிறத கேட்கிறேன். பாயிண்ட் 1 ரைட் டு ஓட், ஓட்டு உரிமை. பாயிண்ட் 2 ரைட் டு ஹோல்ட் பப்ளிக் ஆஃபீஸ். புரிச்சுங்களா? ஒரு ரைட் டு ஹோல்ட் பப்ளிக் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொது பணியை தொடர்தல், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கான உரிமை. தேர்ட் பாயிண்ட் ரைட் டு கிரிட்டிசைஸ் த கவர்மெண்ட். சரிங்களா? அரசாங்கத்தை விமர்சிக்க. இந்த 3 ரைட்ல எது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ரைட் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 1 and 2 கொடுத்திருக்கோம், ஆப்ஷன் சி 1 2 3 இந்த 3 பாயிண்ட்டுமே கரெக்ட் கொடுத்திருக்கோம், ஆப்ஷன் டி எதுவும் இல்லைன்னு கொடுத்திருக்கோம். சரியான பதில் தெரியும்னா எழுதுங்கப்பா. 5th question. Which is the first country to give right to vote to women from the very first general election held in the year 1952? 1952ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட முதல் தேர்தலிலேயே பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த முதல் நாடு எது? சரிங்களா? 1952ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட முதல் பொது தேர்தலிலேயே பெண்களுக்கு முதல் முறை வாக்குரிமை அளித்த நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி சைனா, ஆப்ஷன் சி ஜப்பான், ஆப்ஷன் டி பாகிஸ்தான். 6வது question. Which among the following about political equality is are correct? சரிங்களா? அதாவது அரசியல் சமத்துவம். சரிங்களா? அரசியல் சமத்துவம் என்பதை பற்றிய பின்வரும் தகவல்களுள் எது சரி? First point. Value of the vote of all the person is same in general election. ஒரு பொது தேர்தலில் சரிங்களா ஒருவர் செலுத்தும் வாக்கின் மதிப்பானது சரிங்களா சமமானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்னுடைய ஓட்டுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் ஒவ்வொருத்தருடைய ஓட்டுக்கும் இருக்குன்னு சொல்றேன். புரிச்சுங்களா? ஒரு பொது தேர்தலில் ஒரு தனிநபர் செலுத்தும் ஓட்டின் மதிப்பானது சரிங்களா அனைத்து தனிநபர்களின் ஓட்டின் மதிப்பிற்கும் சமம். எல்லாத்துக்கும் ஈக்குவலான அனைவருக்கும் சமமான ஓட்டு மதிப்பே வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது என்னுடைய மீனிங். செகண்ட் பாயிண்ட். ரைட் டு கிரிட்டிசைஸ் த கவர்மெண்ட் த்ரூ டெமான்ஸ்ட்ரேஷன். புரிச்சுங்களா? ரைட் டு கிரிட்டிசைஸ் த கவர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம்னா அரசாங்கத்தை விமர்சிக்கும் உரிமை. டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேஷன்னா ஒரு நாடகம் போன்றது அப்படின்னு சொல்லலாம். டெமோ காட்டுறது அப்படின்னா ஒரு நாடகம் போன்றது. சரிங்களா? செயல்களின் மூலம் ஒரு நடிக்கிற மாதிரியான செயல்களின் மூலம் அரசாங்கத்தை என்ன பண்ணலாம்? அது ஒரு அட்வர்டைஸ்மெண்டா இருக்கலாம், ஒரு பிலிமா இருக்கலாம், ஒரு பாட்டா இருக்கலாம், ஒரு டான்ஸா இருக்கலாம். இந்த மாதிரியான சில செயல்களின் மூலம் அரசாங்கத்தை விமர்சிக்கலாம். இதுவும் ஒரு அரசியல் சமத்துவம் அப்படின்ற சார்ந்த ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 2 only, ஆப்ஷன் சி both 1 and 2, ஆப்ஷன் டி none எதுவும் இல்லை. சரிங்களா? சரியான பதில் தெரிஞ்சுன்னா எழுதிருங்கப்பா. 7th question. As per UN Sustainable Development Goal. As per UN Sustainable Development Goal, gender equality is in position of 17 Sustainable Development Goal. புரிச்சுங்களா? UN ஐக்கிய நாட்டினுடைய சரிங்களா நிரந்தர மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் சொல்லுவாங்க. இதுல வந்து மொத்தம் 17 திங்ஸ் இருக்கு. 17 முக்கிய விஷயங்களை ஒவ்வொரு நாடும் பின்பற்றுச்சுன்னா அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தர மேம்பாட்டை அடைகிறது அப்படிங்கிறது அதனுடைய மீனிங். புரிச்சுன்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு சென்ட்ரலைஸ்டான growth அந்த கண்ட்ரியில் இருக்குன்னு மீனிங். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக டொபாக்கோ எலிமினேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் சம்பந்தமானது, ஹெல்த், நியூட்ரிஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. புரிச்சுங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பாலின சமத்துவம் என்பது அதுக்கு ஃபர்ஸ்டா சொல்லியிருக்காங்க. எத்தனை அந்த 17 கோல்ல என்ன ரேங்க் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் ரேங்க், ஆப்ஷன் பி தேர்ட் ரேங்க், ஆப்ஷன் சி 5th ரேங்க், ஆப்ஷன் டி 7th ரேங்க். இது நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்குப்பா. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பாலின சமத்துவம். ஓகே, ஹெல்த், ஹைஜீன் எல்லாமே அதுல இருக்கு. 8th question. Who among the following work சரிங்களா to improve the status of women? அதாவது பின்வருபவர்களுள் யார் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்கள்? உமன் எம்பவர்மெண்ட், பெண்களின் முன்னேற்றத்திற்காக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ராஜாராம் மோகன் ராய், செகண்ட் தயானந்த சரஸ்வதி, தேர்டு பேகம் ரோக்கியா ஷெகாவத் ஹுசைன். பேகம் ரோக்கியா ஷெகாவத் ஹுசைன். ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 1 and 2 only,
ஆப்ஷன் சி 1 and 3 only. ஆப்ஷன் டி ஆல் தி above. ஒன்று மட்டுமா இல்ல ஒன்றும் இரண்டுமா இல்ல ஒன்றும் மூன்றுமா இல்ல அனைத்துமே வா? சரியா சூஸ் பண்ணுங்கப்பா. 9th கொஸ்டின். Which of the following best describes dignity? ஒழுக்கம் என்பதை எது தெளிவாக விவரிக்கிறது? கீழ்கண்டவற்றுள் எது தெளிவாக விவரிக்கிறது? ஓகே, ஆப்ஷன் ஏ செல்ஃப் விர்ச்சியூ, சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுய மரியாதை என்பது. ஆப்ஷன் சி செல்ஃப் கான்பிடன்ஸ், தன் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? சுய ஒழுக்கம், சரிங்களா, சுய மரியாதை, சரிங்களா, தன் நம்பிக்கை அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுல வந்து எது டிக்னிட்டின்ற வேர்டை கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுது, அதாவது ஒழுக்கம்ன்ற வார்த்தையை எது தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு கேட்டிருக்கோம். மேற்கண்ட அனைத்துமா இல்ல எது அப்படிங்கறத கரெக்டா சூஸ் பண்ணுங்கப்பா. 10th கொஸ்டின். மேட்ச் தி ஃபாலோயிங். ஆர்டிகல் 14 அதுக்கு என்ன கொடுத்திருக்கோம்னா அபாலிஷஸ் த டைட்டில், பட்டங்களை நீக்குதல் அப்படிங்கிறது. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ராஜாதி ராஜா, ராஜகுலதிலக, மகேந்திரவர்ம அப்படி சொல்லிட்டு நிறைய பட்டம் வச்சுப்பாங்க. அந்த பட்டம் இப்ப யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? அது பெயரா யூஸ் பண்ணிக்கலாம், பட்டம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து என்னன்னா மிலிட்டரி அகாடமிக் டைட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். மிலிட்டரினா மிலிட்டரியில கொடுக்கக்கூடிய ரேங்க் கர்னல், மேஜர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அகாடமிக் டாக்டர்னு முன்னாடி போட்டுக்கலாம். மற்றபடி எந்த பட்டங்களையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது எந்த ஆர்டிகல் நீங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க மேட்ச் தி ஃபாலோயிங்ல. ஓகே, ஆர்டிகல் 15க்கு நேரா என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எம்ப்ளாய்மெண்ட். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா என்னன்னா சிம்பிளி ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எம்ப்ளாய்மெண்ட், பொது பணிகளில் சம என்ன சொல்றோம் வாய்ப்பு, பொது பணிகளில் சம வாய்ப்பு. தேர்ட் பாயிண்ட் ஆர்டிகல் 16 அதுக்கு என்ன கொடுத்திருக்கோம்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், வேறுபடுத்துதலை தடுத்தல். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து இந்த ஜாதி சார்ந்தவங்க தான் இங்க வரணும், இந்த ஜாதி சார்ந்தவங்க இங்க வரக்கூடாது அப்படிங்கிற அந்த வேறுபாடு காட்டுறதை தடுக்கிறது ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். 5 கிரவுண்ட் கீழே டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அது என்னென்ன கிரவுண்ட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 18 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஓகே, இதுல கரெக்டான மேட்ச் எது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணுங்கப்பா. இது ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வரக்கூடிய எக்ஸாம்ல வரக்கூடிய வாய்ப்பு கூட ரொம்ப அதிகமா இருக்கு. இது வந்து முக்கிய குறிப்பு இருக்கு இந்த கொஸ்டின். 11th கொஸ்டின். we can promote equality by, சமத்துவத்தை நாம் எவ்வாறு மேம்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ட்ரீட்டிங் ஆல் ஃபேர்லி, அனைவரையும் நன்மதிப்புடன் நடத்துதல். ட்ரீட்டிங் ஆல் ஃபேர்லி நடத்தும், அனைவரையும் நன்மதிப்புடன் நடத்துதல். செகண்ட் பாயிண்ட் enabling to develop full potential, ஒருவர் தன்னுடைய முழு சக்தியை வெளிப்படுத்துவதில் புரிஞ்சுங்களா அக்கறை காட்டுதல் அல்லது அவருக்கு உதவுதல். பொட்டன்ஷியல் என்னன்னா ஒருத்தங்க கிட்ட மறைஞ்சிட்டு இருக்கிற எனர்ஜியை தான், மறைஞ்சிட்டு இருக்கிற ஸ்கில்லு, எனர்ஜி, இதைத்தான் நம்ம பொட்டன்ஷியல் சொல்லுவோம். அதை வெளிக்காட்டுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றது. ஓகே, தேர்ட் பாயிண்ட் டிஸ்கிரிமினேஷன், அவங்கள வந்து வேறுபாடு காட்டுறது. ஓகே, நிறத்தின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ அல்லது ஜாதியின் அடிப்படையிலோ வேறுபாடு காட்டுறது. ஸோ இதுல இருக்க எந்த பாயிண்ட் வந்து ஈக்குவாலிட்டி, சமத்துவம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ஊக்குவிக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்கோம். ஓகே, ஆப்ஷன் ஏ 1 and 3 only, ஆப்ஷன் பி 2 and 3 only, ஆப்ஷன் சி 1 and 2 only, ஆப்ஷன் டி ஆல் தி above, அனைத்தும். ஓகே, 12th கொஸ்டின். which is the largest democratic country in the world, உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது? உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது? ஆப்ஷன் ஏ USA, ஆப்ஷன் பி பிரிட்டன், ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி கிரீஸ். இதுல வந்து உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடுனா ஒரு ஆப்ஷன், உலகின் முதல் மக்களாட்சி நாடுனா ஒரு ஆப்ஷன். 13th question. Dash and dash are the two fundamental concepts of democracy. எவை இரண்டு, சரிங்களா, ஒரு மக்களாட்சியின் அடிப்படை தன்மைகள். மக்களாட்சியினுடைய அடிப்படை தன்மை இரண்டு எது? ஆப்ஷன் ஏ கைண்ட்னஸ் அண்ட் தர்மா. கைண்ட்னஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்றோம்? பண்புடன் நடத்தல் மற்றும் நேர்மையாக நடக்கிறது அப்படிங்கிறது. பண்பு மற்றும் நேர்மை அப்படிங்கிறது தான் ஒரு மக்களாட்சி நாடினுடைய இரண்டு முக்கியமான பண்புன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பி டிஸ்கிரிமினேஷன் அண்ட் லிபர்ட்டி, வேறுபடுத்துதல் மற்றும் தனி மனித சுதந்திரம். அதுதான் டெமோக்ரஸியினுடைய பேசிக் கான்செப்ட்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் ஈக்குவாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். சரிங்களா, ஈக்குவாலிட்டி சமத்துவம் மற்றும் வேறுபடுத்துதல், வேறுபாடு காட்டுதல். ஆப்ஷன் டி லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி, தனி மனித சுதந்திரமும் சமத்துவம் தான்
மக்களாட்சியினுடைய 2 முக்கிய கண்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது எது கரெக்ட் அப்படிங்கறத கரெக்டா சூஸ் பண்ணுங்கப்பா. 14th question, which one of the following does not come under equality? Okay, which one of the following does not come under equality? கீழ்கண்ட தகவல்களுள் எது சமத்துவத்தை சாராது அப்படின்னு கேட்கிறேன். எது சமத்துவத்தை சாராது அப்படின்னு கேட்கிறேன். நான் டிஸ்கிரிமினேஷன் on the basis of birth, caste, religion, race, color, gender. புரிஞ்சுங்களா? birth, caste, religion, race, color, gender. நான் டிஸ்கிரிமினேஷன் என்ன? வேறுபாடு காட்டாதது, சமமாக நடத்துதல் அப்படிங்கிறது நான் டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷன் வேறுபாடு காட்டுவது. ஓகே, ஆப்ஷன் பி என்ன சொல்றாங்கன்னா, ஒருவரின் பிறப்பு, ஜாதி. ஆப்ஷன் ஏ என்ன சொல்லுதுன்னா, ஒருவரின் பிறப்பு, ஜாதி, மதம், அவருடைய இனம், நிறம் மற்றும் பாலினத்தின் அடிப்படையில் வேறுபாடு காட்டாமை. செகண்ட் பாயிண்ட், ரைட் டு கண்டெஸ்ட் இன் தி எலெக்ஷன் அப்படின்னு அர்த்தம், அனைவருக்கும் தேர்தலில் போட்டியிடும் உரிமை. தேர்ட் பாயிண்ட், ஆல் ஆர் ட்ரீட்டட் ஈக்குவல் இன் தி ஐஸ் ஆஃப் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். தேர்ட் பாயிண்ட், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஃபோர்த் பாயிண்ட், ஷோயிங் இன்இக்வாலிட்டி பிட்வீன் ரிச் அண்ட் புவர், பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில் சமத்துவம் இன்மையை காட்டுதல். இன்இக்வாலிட்டி சமத்துவம் இன்மை, சமத்துவம் இல்லாத சொல்றோம், இன்மையை காட்டுதல். 15th question, which one of the following is comes under political equality? அரசியல் சமத்துவத்திற்கு கீழ் வரது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, கீழ்கண்ட தகவல்களுள் எது அரசியல் சமத்துவத்தை சாரும்? ஆப்ஷன் ஏ, ரைட் டு பெட்டிஷன் த கவர்மெண்ட் அண்ட் கிரிட்டிசைஸ் பப்ளிக் பாலிசி. சரிங்களா, பொது திட்டங்கள் மற்றும் அரசாங்கத்தை விமர்சிக்கும் உரிமை. சரிங்களா, ரைட் டு பெட்டிஷன் த கவர்மெண்ட் அண்ட் கிரிட்டிசைஸ் த பப்ளிக் பாலிசி, பொது திட்டங்கள் மற்றும் அரசாங்கத்தை விமர்சிக்கும் உரிமை. ஆப்ஷன் பி, ரிமூவல் ஆஃப் இன்இக்வாலிட்டி பேஸ்ட் ஆன் ரேஸ், கலர், செக்ஸ், காஸ்ட், ஜாதி, சரிங்களா, நிறம், இனம், பாலினம் இவற்றின் அடிப்படையில் ஏற்படுத்தப்படும் சமத்துவமின்மையை நீக்குதல். சமத்துவமின்மையை நீக்குதல். தேர்ட் பாயிண்ட், ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஃபோர்த் பாயிண்ட், prevention of concentration of wealth in the hands of law. புரிஞ்சுங்களா, ஒரு நாட்டினுடைய செல்வ செழிப்புகள் அந்த நாட்டினுடைய சட்டதிட்டங்களிடம் போய் சேருவதை தவிர்த்தல். சட்டதிட்டங்களிடம் போய் சேருவதை தவிர்த்தல். இதுல கீழே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது கரெக்டா மென்ஷன் பண்ணுது. அது எது அப்படிங்கிறத கரெக்டா சூஸ் பண்ணுங்க. prevention of concentration of wealth in the hands of law அப்படின்னா சட்டம் அல்லது அரசியல்வாதிகள், அரசியல் இவங்கள்ட்ட அரசியல்வாதிகள் அரசிடம், அதே மாதிரி சட்டத்திடம் மொத்த சரிங்களா செல்வ செழிப்பும் போய் சேருவதை தவிர்த்தல் கொடுத்திருக்கும். 16th question, in India right to vote is given to all the citizens at the age of. இந்தியாவில் எந்த வயதில் அனைவருக்கும் வாக்குரிமையானது வழங்கப்படுகிறது? இந்தியாவில் எந்த வயதில் அனைவருக்கும் வாக்குரிமையானது வழங்கப்படுகிறது? 17th question, inequality created by man on the basis of caste, money, religion, etc. is known as. புரிச்சுங்களா, மதம், ஜாதி, பணம் அவற்றின் அடிப்படையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மையை எவ்வாறு கூறலாம்? மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மையை எவ்வாறு கூறலாம்? ஆப்ஷன் ஏ, நேச்சுரல் இன்இக்வாலிட்டி, இயற்கையான சமத்துவமின்மை. ஆப்ஷன் பி, மேன்மேட் இன்இக்வாலிட்டி, மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. ஆப்ஷன் சி, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, பொருளாதார சமத்துவமின்மை. ஆப்ஷன் டி, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, பாலின சமத்துவமின்மை. சரிங்களா, ஜாதி, பணம், அதே மாதிரி மதம், இது எந்த வகை சமத்துவமின்மையை சாரும் அப்படிங்கிறது கரெக்டா கண்டுபிடிங்க. 18th question, in Switzerland the right to vote is given to women in the year. சுவிட்சர்லாந்து நாட்டில் எந்த ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது? In Switzerland the right to vote is given to women in the year. சுவிட்சர்லாந்து நாட்டில் எந்த ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது?
ஆப்ஷன் ஏ 1981, ஆப்ஷன் பி 1971, ஆப்ஷன் சி 1991, ஆப்ஷன் டி 1961. ஓகே. 19th question. The Indian Constitution deals about the right to equality from article dash to dash. புரிஞ்சுங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சமத்துவ உரிமை என்பது எந்த சரத்திலிருந்து எந்த சரத்து வரை கூறப்பட்டுள்ளது? சமத்துவ உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 6 விதமான உரிமைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அதுல எந்த ஆர்டிகிள் இருந்து எந்த ஆர்டிகிள் வரைக்கும் ரைட் டு ஈக்வாலிட்டி அதாவது சமத்துவ உரிமையை கூறுகிறது? ஆப்ஷன் ஏ 12 இருந்து 19 வரைக்கும், ஆப்ஷன் பி 15 இருந்து 20 வரைக்கும், ஆப்ஷன் சி 14 இருந்து 18 வரைக்கும், ஆப்ஷன் டி 25 இருந்து 28 வரைக்கும். ஓகே. 20th question. India became a democratic country in the year. இந்தியா எந்த ஆண்டு மக்களாட்சி நாடாக உருவானது அல்லது மாறியது? ஆப்ஷன் ஏ 1947 1947, ஆப்ஷன் பி 1948 1948, ஆப்ஷன் சி 1951 1951, ஆப்ஷன் டி 1950 1950. ஓகே, இந்தியா பர்டிகுலர் எந்த இயர்ல டெமோக்ராட்டிக் நேஷனா மாறுச்சு தெரியும்னா கரெக்டா சூஸ் பண்ணுங்க. Who are the backbone of democracy? சரிங்களா? அப்படி என்ன கேட்கிறோம் அப்படின்னா மக்களாட்சியின் முதுகெலும்பு என்பது என்ன? ஆப்ஷன் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னா அரசியல் கட்சிகள். ஆப்ஷன் பி ஃபார்மர்ஸ் விவசாயிகள். ஆப்ஷன் சி கார்பரேட்ஸ் புரிஞ்சுங்க பன்னாட்டு நிறுவனங்கள் அத பல முதலாளிகள் கூட சொல்லலாம் பண முதலாளிகள். ஆப்ஷன் டி இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்கள் தொழிற்சாலை தொழிலாளர்கள். இதுல யார் ஒரு நாட்டினுடைய ஒரு மக்களாட்சி நாட்டினுடைய முதுகெலும்பு? 22nd point question. Party is recognized if it has been engaged in political activity for dash years. ஒரு அரசியல் கட்சி அங்கீகாரம் பெற எத்தனை ஆண்டுகள் அரசியலில் செயலாற்ற இருக்க வேண்டும்? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெகக்னிஷன் கிடைக்கிறதுக்கு எத்தனை இயர் அது அரசியல் இருந்திருக்கணும்? ஆப்ஷன் ஏ 2 years, ஆப்ஷன் பி 3 years, ஆப்ஷன் சி 4 years, ஆப்ஷன் டி 5 years 5 வருஷம். 23rd question. சரிங்களா? நீ கொஸ்டின்ஸே கொஞ்சம் பெருசா இருக்கிறனால நம்மளே மெதுவாக தான் போயிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் கரெக்டான ஸ்பீட்ல லீட் வாங்கப்பா. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த 50 நிமிஷத்துல 50 கொஸ்டின் அப்படிங்கிறனுடைய ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு ஃப்ரூட்ஃபுல் திங் உங்களுக்கு எப்பதான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க எக்ஸாம் எழுதுறப்ப இதை ரியலைஸ் பண்ணுவீங்க. 23rd question. Political party is recognized if its candidate secure at least dash percentage of total votes in the last general election. நடந்து முடிந்த பொது தேர்தலில் ஒரு கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் எத்தனை சதவீத வாக்குகளை பெறும்போது அந்த அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும்? எத்தனை பர்சன்டேஜ் ஓட் மினிமம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 5%, ஆப்ஷன் பி 6%, ஆப்ஷன் சி 8%, ஆப்ஷன் டி 10%, 5%, 6%, 8% and 10%. 24th question. Which among the following is our characteristics of political party? அரசியல் கட்சிகளின் பண்புகள் யாவை? First point. Group of persons of common goals and shared values. புரிஞ்சுங்களா? ஒரு மக்கள் குழுவின் பொதுவான திட்டம் மற்றும் கருத்துகள். ஒரு மக்கள் குழுவின் ஒரு குழுசார் மக்களின் பொதுவான நோக்கம் மற்றும் அவர்களுடைய கருத்துக்களை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். செகண்ட் பாயிண்ட் ஹேவ் நோ டெஃபினட் ஐடியாலஜி. அதை பற்றி எந்த ஒரு கருத்தும் இல்லை இதுவரை அப்படிங்கிறது தான். பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளேஷனே கிடையாது அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 2 only, ஆப்ஷன் சி 1 and 2, ஆப்ஷன் டி none. ஓகே. 25th question. Party manifesto is made public. புரிச்சுங்களா? அதாவது அரசியல் வாக்குறுதிகளை தான் ஒரு தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வெளியிடும். இதுதான் மேனிஃபெஸ்டோ சொல்லுவோம். சோ ஒரு கட்சியின் தேர்தல் வாக்குறுதி என்பது எப்போது வெளியிடப்படும்? ஆப்ஷன் ஏ தேர்தலுக்கு பின்னால் ஆஃப்டர் எலெக்ஷன்,
ஆப்ஷன் பி ஆஃப்டர் பார்ட்டி ஃபார்ம்ஸ் த கவர்மெண்ட், ஒரு அரசியல் கட்சி அரசாங்கத்தை அமைத்தவுடன், தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்கத்தை அமைத்தவுடன் தேர்தல் வாக்குறுதிகளை தரும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் பிஃபோர் த எலெக்ஷன், தேர்தலுக்கு முன். ஆப்ஷன் டி ஆஃப்டர் த எலெக்ஷன் ரிசல்ட், தேர்தல் முடிவுகளுக்கு பின். ஓகே. 26th question, which among the following is are the functions of the political party? பின்வருவனவற்றுள் எது ஒரு அரசியல் கட்சியின் பணி ஆகும்? First point, select and nominate individuals to elected office. புரிஞ்சுங்களா? அதாவது ஒரு நியமன, எலெக்டட் ஆபீஸ் அர்த்தம் ஒரு நியமன, ஒரு தேர்ந்தெடுக்கப்படும், எலெக்டட் ஆபீஸ்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்படும் அலுவலகத்திற்கு தேவையான உறுப்பினர்களை, தனிநபர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புதல். சரிங்களா? ஒரு எலெக்டட் ஆபீஸ்க்கு தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புறது தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய வேலை அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது எம்எல்ஏ எம்பிக்களை தேர்ந்தெடுத்து அனுப்புறது தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட வேலை அப்படின்னு சொல்றாங்கப்பா. செகண்ட் பாயிண்ட், ஆர்கனைஸ் பொலிட்டிக்கல் கேம்பெயின், அரசியல் கட்சி மாநாடுகளை நடத்துதல். தேர்ட் பாயிண்ட், ஆர்கனைஸ் ஸ்ட்ரைக்ஸ். ஸ்ட்ரைக்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா போராட்டங்கள், பந்துகள். சரிங்களா? வேலை நிறுத்தம், அதான் ஸ்ட்ரைக்னு சொல்லுவோம். வேலை நிறுத்தம், போராட்டங்கள், பந்துகள் போன்றவற்றை ஏற்படுத்துதல். இதுல எது வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலை அப்படிங்கிறது கிளியரா தெரியணும்னா சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ 1 and 2 only, ஆப்ஷன் பி 1 and 3 only, ஆப்ஷன் சி 3 only, ஆப்ஷன் டி 2 and 3 only. ஓகே. 27th point question, there are how many major types of political party system? பொதுவாக எத்தனை வகையான அரசியல் கட்சி அமைப்புகள் உள்ளன? பொதுவாக எத்தனை வகையான அரசியல் கட்சி அமைப்புகள் உள்ளன? நார்மலாக சொல்லுவாங்க நிறைய டைப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைப் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கட்சி அரசியல் முறை, இரு கட்சி அரசியல் முறை, இந்த மாதிரி எத்தனை டைப் மொத்தமா இருக்குன்னு கேட்கறாங்க. ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. 28th question, single party system does not exist in which among the following countries? எந்த பின்வரும் நாடுகளில் ஒற்றை கட்சி அரசியல் முறை, ஒற்றை அரசியல் கட்சி முறை இல்லை அப்படின்னு கேட்டிருக்கோம். இல்லைன்னு கேட்டிருக்கோம்ப்பா. ஆப்ஷன் ஏ சைனா, ஆப்ஷன் பி கியூபா, ஆப்ஷன் சி யுஎஸ்ஏ, ஆப்ஷன் டி நார்த் கொரியா. இதுல ஒரே ஒரு கண்ட்ரில மட்டும் அந்த ஒற்றை கட்சி முறை இல்லை. அது எதுன்னு கண்டுபிடிங்க. 29th question, India follows which among the following political party system? இந்தியா எந்த விதமான அரசியல் கட்சி முறையை பின்பற்றுகிறது? இந்தியா எந்த விதமான அரசியல் கட்சி முறையை பின்பற்றுகிறது? ஆப்ஷன் ஏ சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், ஒற்றை கட்சி முறை. ஆப்ஷன் பி பை பார்ட்டி சிஸ்டம், இரு கட்சி முறை. ஆப்ஷன் சி மல்டி பார்ட்டி சிஸ்டம், பல கட்சி முறை. ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபவ், இவற்றில் எதுவும் இல்லை. சொல்ல போனா இந்தியா பல 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 கட்சி முறையை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இந்தியாவில் எத்தனை அரசியல் கட்சி இருக்கு நம்மளுக்கே தெரியாது இல்லையா? 30th question, which country has the largest number of political parties in the world? எந்த நாட்டில் உலகில் அதிகமான அரசியல் கட்சிகள் காணப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி யுஎஸ்ஏ, ஆப்ஷன் சி யூகே, யூகேனா பிரிட்டனை குறிப்பிடுது. ஆப்ஷன் டி சைனா. 31வது question, which among the following statement is correct? பின்வரும் தகவல்களுள் எது சரி? First point, India party system originated in the late 20th centuries. புரிஞ்சுங்களா? 20ஆம் நூற்றாண்டின் முடிவில் தான் இந்தியா அரசியல் கட்சிகளை தொடங்கியது, அரசியல் கட்சி முறைகளை தொடங்கியது. Second point, India has the largest number of political parties in the world. உலகிலேயே அதிக அரசியல் கட்சிகளை உடைய நாடு இந்தியா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா 20ஆம் நூற்றாண்டின் முடிவில் தான் அரசியல் கட்சி முறையை கையாண்டது அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட், உலகிலேயே அதிக அரசியல் கட்சிகளை உடைய நாடு இந்தியான்னு சொல்றாங்க. ஓகே. தேர்ட் பாயிண்ட், எவ்ரி பார்ட்டி இன் த கண்ட்ரி ஹேஸ் டு ரெஜிஸ்டர் வித் எலெக்ஷன் கமிஷன். இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் சரிங்களா என்ன பண்ணணும்? இந்தியாவில் உள்ள நோட் பாயிண்ட், அனைத்து அரசியல் கட்சிகளும் என்ன பண்ணணும்? தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றோம். ஓகே.
Point A 1 and 2 only. Option B 2 and 3 only. Option C 1 and 3 only. Option D 2 only. Election Commission of India is a இந்திய தேர்தல் ஆணையம் என்பது சரிங்களா. ஆப்ஷன் ஏ கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசியல் அமைப்பு, சட்டம் சார்ந்த ஒரு அமைப்பு. ஆப்ஷன் பி ஸ்டாச்சுட்டரி பாடி, சட்டம் சார்ந்த அமைப்பு. ஆப்ஷன் சி ஜுடிஷியல் பாடி, நீதி அமைப்பு, நீதி அமைப்பு. ஆப்ஷன் டி எக்ஸிகியூட்டிவ் பாடி. புரிச்சுங்களா? செயல்சார் அமைப்பு அப்படின்னு சொல்றோம், செயல்சார் அமைப்பு. ஆப்ஷன் ஏ கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஆப்ஷன் பி ஸ்டாச்சுட்டரி பாடி, ஆப்ஷன் சி ஜுடிஷியல் பாடி, ஆப்ஷன் டி எக்ஸிகியூட்டிவ் பாடி. ஓகே, கான்ஸ்டிடியூஷனல் பாடினா அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த இயக்கம் அல்லது அமைப்பு நடத்தும். ஸ்டாச்சுட்டரி பாடினா சட்டம் சார்ந்த அமைப்பு நடத்தும். புரிஞ்சுங்களா? தேர்ட் பாயிண்ட் ஜுடிஷியல் பாடினா நீதி அமைப்பு நடத்தும். ஆப்ஷன் டி எக்ஸிகியூட்டிவ் பாடினா செயல்சார், செயல்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மினிஸ்ட்ரி எக்ஸிகியூட்டிவ் பாடி தான். 33rd பாயிண்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டி must have at least dash person with valid voting card who supports the party. புரிஞ்சுங்களா? political party must have at least dash persons with valid voting card who supports the party. அதாவது ஒரு அரசியல் கட்சி என்பது குறைந்தபட்சம் எத்தனை வாக்காளர்களை கொண்டிருக்க வேண்டும், எத்தனை வாக்காளர்களை கொண்டிருக்க வேண்டும். ஆப்ஷன் ஏ 50, ஆப்ஷன் பி 150, ஆப்ஷன் சி 100, ஆப்ஷன் டி 500. நீங்க ஒரு அரசியல் கட்சியா இருந்தீங்கன்னா மினிமம் எத்தனை வேலிட் ஓட்டர்ஸ் உங்க கட்சியில் இருக்கணும். 34th question, a candidate who wishes to contest in either of the parliamentary, state assembly but does not have affiliation with other parties may contest the election as an. புரிஞ்சுங்களா? எந்த ஒரு அரசியல் கட்சியை சாராத ஒரு தனிநபர் சரிங்களா பாராளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தலில் நிற்க முடியுமா? அதுக்கு என்ன பாயிண்ட் என்ன, அதுக்கு கீழே பாயிண்ட் கேட்கிறோம். ஆப்ஷன் ஏ cannot contest in election, தேர்தலில் நிற்க முடியாதுன்னு கொடுத்திருக்கு. ஆப்ஷன் பி இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். புரிஞ்சுங்களா? அப்படின்னு அர்த்தம் சுயேட்சை உறுப்பினராக நிற்க வேண்டும், தேர்தலில் போட்டியிட வேண்டும். Third point, can only contest in the parliamentary election, பாராளுமன்ற தொகுதியில் மட்டுமே போட்டியிட முடியும். ஆப்ஷன் டி can only contest in the state assembly election, மாநில சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே போட்டியிட வேண்டும். எந்த அரசியல் கட்சியும் தானாய் சாராத ஒரு தனி நபர் தேர்தலில் நிற்கும் போது அவர் எவ்வாறு அழைக்கப்படுவார்? அவர் தேர்தலில் நிற்க முடியாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன, சுயேட்சை வேட்பாளர்னு சொல்லுவாங்கன்னு அர்த்தம். தேர்ட் பாயிண்ட் வந்து பாராளுமன்ற தொகுதியில் மட்டும்தான் நிற்க முடியும்னு சொல்றாங்க, போட்டியிட முடியுன்றாங்க. ஃபோர்த் பாயிண்ட் மாநில சட்டமன்றத்தில் மட்டுமே போட்டியிட முடியும்னு சொல்றாங்க. 35th question, which among the following are the criteria to be recognized as national party? ஒரு அரசியல் கட்சி தேசிய கட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட புரிச்சுங்களா தேவையான தகுதிகள் எது? ஒரு அரசியல் கட்சி தேசிய கட்சியா இருக்கணும் அப்படின்னா ரெகக்னைஸ் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன தகுதிகள் தேவை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், a party that secured at least 60% of the valid votes in Lok Sabha election or assembly election in 4 states. புரிச்சுங்களா? ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமெனில் அது நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும், அல்லது சரிங்களா 4 மாநிலங்களில் அது லோக்சபா தேர்தலில் வென்றிருக்க வேண்டும். சரிங்களா? அல்லது 4 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலில் வென்றிருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், they must win 40 seats in the Lok Sabha from any states. எந்த மாநிலங்களில் இருந்தாவது சரிங்களா குறைந்தபட்சம் 40 சீட்டுகளையாவது வென்றிருக்க வேண்டும். மொத்தம் 28 ஸ்டேட்ல இருக்கு இல்லையா, 28 ஸ்டேட், 8 யூனியன் டெரிட்டரி. இதில் இருக்க எந்த இடத்துல வேணா நின்று 40 சீட்டையாவது ஜெயிச்சிருந்தா தான் அதுக்கு நேஷனல் பார்ட்டிங்க ரெகனைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம். தேர்ட் பாயிண்ட், it has to win 2% of seats in Lok Sabha from at least 3 states in the last election. புரிஞ்சுங்களா? It has to win 2% of seats in Lok Sabha. அதாவது நடந்து முடிந்த
லோக்சபா தேர்தலில் 2% சீட்டுகளை 3 மாநிலங்களில் இருந்து பெற்றிருக்க வேண்டும். சோ அப்படின்னா அப்ப என்ன சொல்றாங்கன்னா மினிமம் 11 சீட்டு 3 ஸ்டேட்ல இருந்து ஜெயிச்சிருக்கணும். அப்புறம் தமிழ்நாட்டுல 3, கேரளால 3, ஆந்திராவில் ஒரு 4 சீட், அப்படி 5 சீட் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நேஷனல் பார்ட்டி ரெகனைஸ் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2% சீட்டு ஃப்ரம் 3 ஸ்டேட்ஸ். ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 1 and 2 only, ஆப்ஷன் சி 1 and 3 only, ஆப்ஷன் டி 1, 2, 3 இவை அனைத்தும். ஓகே. 36th question. Which among the following are the criteria to be recognized as a state party? ஒரு கட்சி மாநில கட்சியாக, சரிங்களா, ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட தேவையான தகுதிகள் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், need to win a minimum of 3% of total number of seats in legislative assembly. சட்டமன்ற தொகுதிகளில் 3% சீட்டுகளையாவது வென்றிருக்க வேண்டும். புரிச்சுங்களா? 3% சீட்டுகளையாவது வென்றிருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், they must win 1 Lok Sabha seat for every 25 seats. புரிச்சுங்களா? ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமெனில் 25 லோக்சபா சீட்டுக்கு ஒரு சீட்டையாவது வென்றிருக்க வேண்டும். அப்புறம் 545 சீட்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 24 சீட்டு வரைக்கும் 22 சீட் வரைக்கும் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும் சொல்றாங்க. ஓகே. ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 2 only, ஆப்ஷன் சி போத் இரண்டுமே, ஆப்ஷன் டி நன் எதுவுமே சரியில்லைன்னு அர்த்தம். ஓகே. 37th question. Which political party cannot contest election on its own symbol? எந்த தேசிய கட்சி, எந்த அரசியல் கட்சிகள் தங்களுடைய சொந்த சின்னத்தில் போட்டியிட முடியாது? சரிங்களா? cannot கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ ரெகக்னைஸ்ட் பார்ட்டிஸ், அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள். செகண்ட் பாயிண்ட், ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ், பதிவு செய்யப்பட்ட கட்சிகள். தேர்ட் பாயிண்ட், ரெஜிஸ்டர்ட் பட் அன்ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், சில பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஆப்ஷன் டி, none of the party can contest on its own symbol. எந்த ஒரு அரசியல் கட்சியும் தங்களுடைய சொந்த சின்னத்துல போட்டியிட இயலாது அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஓகே ரைட். இப்போ எடுத்துக்காட்ட சொல்றேன். ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டினா பிஜேபி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இதெல்லாம் சொல்லலாம், டிஎம்கே, ஏடிஎம்கே இதெல்லாம். ஓகே. செகண்ட் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமமுக இந்த மாதிரி கட்சிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாமே ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ் பட் அன்ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஏன் ரெஜிஸ்டர்ட் தான் பட் அன்ரெகக்னைஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து அமமுக கூட சொல்லலாம். ஓகே. ஏன்னா தேமுதிக கூட ரெகக்னைஸ்ட் தான். ஃபோர்த்து, none of the parties can, எந்த அரசியல் கட்சியுமே அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. 38th question. Which among the following statement is not correct? பின்வரும் தகவல்களுள் எது சரி இல்லை? First point, political party who wins all the seat in election will form the government. புரிஞ்சுங்களா? எது சரியில்லைன்னு கேட்டிருக்கோம்ப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, எந்த அரசியல் கட்சி அனைத்து சீட்டுகளையும் வெற்றி பெறுகிறதோ அது மட்டுமே அரசாங்கத்தை உருவாக்க முடியும், ஆட்சி செய்ய முடியும் சொல்லுவோம். எல்லா சீட்டையும் ஜெயிச்சா ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், they select and appoint their minister to run the government. தேர்தலில் வெற்றி பெறும் கட்சி என்ன பண்ணலாம்? அவர்களுடைய உறுப்பினர்களை அமைச்சர்களாக தேர்ந்தெடுத்து அரசாங்கத்தை நடத்தலாம். ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 2 only, ஆப்ஷன் சி both 1 and 2, ஆப்ஷன் டி none. 39th question. Party which gets second largest number of seats next to the majority party in the election is called as. புரிஞ்சுங்களா? இரண்டாவது மிகப்பெரிய அரசியல் கட்சி. புரிஞ்சுங்களா? அப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டாவது மிகப்பெரிய அரசியல் கட்சியை சீட்டு ஜெயிச்ச தேர்தலில் அதிக சீட்டுகளை வெற்றி பெற்றதில் இரண்டாவது மிகப்பெரிய கட்சியை எவ்வாறு அழைக்கிறோம்? ஆப்ஷன் ஏ ரூலிங் பார்ட்டி, ஆளும் கட்சின்னு சொல்றோம். ஆப்ஷன் பி கவர்னிங் பார்ட்டி, ஆட்சி செய்யும் கட்சின்னு சொல்றோம். ஆப்ஷன் சி ஆப்போசிஷன் பார்ட்டி, எதிர்கட்சின்னு சொல்றோம். ஆப்ஷன் டி மைனாரிட்டி பார்ட்டி, சிறுபான்மை கட்சி அப்படின்னு சொல்றோம். எது சரியான பதில்ன்றதை சூஸ் பண்ணுங்க. 40th question. Which among the following are the functions of opposition party?
எதிர்க்கட்சியின் பணிகள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செக் த ஆட்டோகிராட்டிக் டெண்டன்சிஸ் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி. புரிஞ்சுங்களா? அதாவது ஆளும் கட்சியின் அடக்குமுறையை தடுத்தல். ஆளுங்கட்சியின் அடக்குமுறையை தடுத்தல், அதான் எதிர்க்கட்சியினுடைய வேலை அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட், கிரிட்டிக்கலி எக்ஸாமைன் த பாலிசிஸ் அண்ட் பில்ஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை த கவர்மெண்ட். அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் மசோதாக்கள் மற்றும் திட்டங்களை தெளிவாக ஆய்வு செய்ய மற்றும் விமர்சிக்க. தேர்ட் பாயிண்ட், they highlight important issues which are not acted upon the government. அரசாங்கத்தினால் எடுக்கப்பட வேண்டிய முக்கியமான முடிவுகள் பற்றி, சரிங்க, இப்போ ஒரு அரசாங்கம் முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதை எடுக்கல அப்படின்னா அதை பத்தி என்ன பண்றது சொல்றதுக்காக, அரசாங்கம் எடுக்கப்பட வேண்டிய முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் இருந்தால் அதை பற்றி விவரிக்க. ஆப்ஷன் ஏ 1 and 2 only, ஆப்ஷன் பி 2 and 3 only, ஆப்ஷன் சி 1 and 2 and 3 ஆல் தி அபோவ்னு சொல்லலாம், அனைத்துமே. ஆப்ஷன் டி none of the above, எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்றோம். ஓகே, 41st question, leader of the opposition party enjoys the rank of. எதிர்க்கட்சியின் தலைவருக்கு, சரிங்களா, எதிர்க்கட்சியின் தலைவர் எந்த ஒரு பதவிக்கு இணையான ஒரு மதிப்பை பெறுகிறார்? ஆப்ஷன் ஏ கேபினெட் மினிஸ்டர், கேபினெட் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்றோம், முக்கிய அமைச்சர்கள். ஆப்ஷன் பி கேபினெட் செக்ரட்டரி. புரிச்சுங்களா? கேபினெட் செக்ரட்டரி அப்படின்னு அர்த்தம் முக்கிய அமைச்சரவை செயலாளர்கள். ஆப்ஷன் சி ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு அர்த்தம் சபாநாயகர். ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னா சபாநாயகரினுடைய பதவியை பெறுகிறார். ஆப்ஷன் டி வைஸ் பிரசிடென்ட், துணை ஜனாதிபதிக்கு நிகரானவராக மதிக்கப்படுகிறார். அதாவது எதிர்க்கட்சி தலைவர் யாருக்கு நிகரானவராக மதிக்கப்படுகிறார்? அவர் ஒரு முக்கிய அமைச்சருக்கு நிகராக மதிக்கப்படுகிறாரா, இல்ல முக்கிய அமைச்சரவையின் செயலாளருக்கு நிகராக மதிக்கப்படுகிறாரா, இல்ல சபாநாயகருக்கு நிகரானவராக மதிக்கப்படுகிறாரா, இல்ல துணை ஜனாதிபதிக்கு நிகரானவராக மதிக்கப்படுகிறாரா? ஓகே, சூஸ் பண்ணுங்க. 42nd question, if no party gets required majority, some parties join together to form the government. Such a government is called as. ஒரு தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காவிடில் பல கட்சிகள் சேர்ந்து அரசாட்சி செய்வது என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எந்த ஒரு கட்சிக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா 2-3 கட்சி சேர்ந்துதான் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும். அப்படி உருவாக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ கோஆலிஷன் கவர்மெண்ட், கூட்டாட்சி அரசாங்கம் அர்த்தம். ஆப்ஷன் பி ஜாயிண்ட் கவர்மெண்ட், இணை அரசாங்கம் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் சி வீக் கவர்மெண்ட், ஒரு வலுவற்ற அரசாங்கம் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் டி ஸ்ட்ராங் கவர்மெண்ட், வலிமையான அரசாங்கம் அர்த்தம். சோ 2-3 கட்சிகள் சேர்ந்து ஆட்சியை அமைக்கும் எனில் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அந்த அரசாங்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 43rd question, which among the following statements are correct about election symbol? தேர்தல் சின்னங்களை பொறுத்தவரையில் எது சரியான தகவல் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், they can be easily identified, understood, remembered and recognized by the voters. இந்த சின்னங்கள் எளிமையாக மக்கள் நினைவில் கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், ஓகே, ஞாபகப்படுத்தியும் கொள்ளலாம். செகண்ட் பாயிண்ட், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா allocate symbol to the parties. இந்திய தேர்தல் ஆணையமே ஒவ்வொரு கட்சிக்கும் தேர்தல் சின்னங்களை ஒதுக்குகிறது. தேர்ட் பாயிண்ட், எலெக்ஷன் கமிஷன் இஸ் allotting all animal as symbol. தேர்தல் ஆணையம் அனைத்து விலங்குகளையும் சின்னங்களாக அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கிறது. அனைத்து விலங்குகளையும் யோசிங்க. ஆப்ஷன் ஏ 1 and 2 only, ஆப்ஷன் பி 2 and 3 only, ஆப்ஷன் சி 1 and 3 only, ஆப்ஷன் டி 1, 2, 3 அனைத்தும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? முக்கியமான ஒரு கட்சியினுடைய சின்னம் யானை சிம்பிள். சரிங்களா? யாரோட கட்சியினுடைய சிம்பிள் யானை சிம்பிள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 44th question, animal that are allocated a symbol for political parties are. புரிஞ்சுங்களா? கீழ்கண்டவற்றுள் எந்த விலங்குகள்
அரசியல் கட்சிகளின் சின்னங்களாக ஒதுக்கப்படுகிறது. புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எலிஃபண்ட், செகண்ட் பாயிண்ட் ராட், தேர்ட் பாயிண்ட் லயன், ஃபோர்த் பாயிண்ட் டைகர். யானை, எலி, சிங்கம் மற்றும் புலி. எந்த 2 சின்னங்கள் பொதுவாக ஒதுக்கப்படுகிறது? விலங்குகளின் சின்னங்கள் ஒதுக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ 1 and 2 only. ஆப்ஷன் பி 1 and 3 only. ஆப்ஷன் சி 2 and 4 only. ஆப்ஷன் டி 3 and 4 only. புரிஞ்சுங்களா? ஒரு க்ளூ வேணா நான் தரேன். புலியை எந்த ஒரு கட்சிக்குமே என்ன பண்ண மாட்டாங்க, சின்னமா தர மாட்டாங்க. ஓகே. 45th question. Consider the statement about election symbol and choose the correct answer. தேர்தல் சின்னங்களை பற்றி பின்வரும் தகவல்களுள் எது சரி? First point, national party has an exclusive symbol throughout the country. தேசிய கட்சிகள் தேசம் முழுவதிலும் போட்டியிட ஒரே சின்னத்தை பெறும். ஒரு கட்சி தேசிய கட்சியா இருந்துச்சுன்னா அவங்க தேசிய மீன்ஸ் இந்தியா ஃபுல்லா போட்டி போறதுக்கு ஒரே சிம்பிள் தான், சேம் சிம்பிள். செகண்ட் பாயிண்ட், regional and state party symbol is reserved for its state in which it is recognized, but the same symbol can be allotted to different parties in different states. புரிஞ்சுங்களா? அதுவே ஒரு மாநிலத்தின் அரசியல் கட்சியானது அதன் சின்னத்தை, ஒரு மாநிலத்தின் அரசியல் கட்சியானது அதன் சின்னத்தை அந்த மாநிலத்தில் மட்டுமே பயன்படுத்தப்பட முடியும். புரிஞ்சுங்களா? அதே சின்னத்தை வேறு மாநிலத்தில் வேறு கட்சியினரும் பயன்படுத்தலாம். ஓகே. இதுல ஆப்ஷன் 1 only, ஆப்ஷன் பி 2 only, ஆப்ஷன் சி both, ஆப்ஷன் டி none. கரெக்டான ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணுங்கப்பா. 46th question. Who is responsible for free and fair election in India? புரிஞ்சுங்களா? ஒரு சுதந்திரமான வெளிப்படையான நேர்மையான தேர்தல் நடத்த பின்வருவனவற்றுள் யார் பொறுப்பு? ஆப்ஷன் ஏ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம். ஆப்ஷன் பி சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம். ஆப்ஷன் சி சுப்ரீம் கோர்ட், இந்திய உச்ச நீதிமன்றம். ஆப்ஷன் டி பிரஸ் அண்ட் மீடியா, பத்திரிகைகளும் ஊடகமும். சரிங்களா? யார் ஒரு சுதந்திரமான ஒரு வெளிப்படையான நேர்மையான தேர்தல் நடத்துறதுக்கு யார் பொறுப்பு? 47th question. What does mean by biparty system? ஓகே. இருக்கட்சி ஆட்சி முறை என்றால் என்ன? இருக்கட்சி ஆட்சி முறை என்றால் என்ன? 2 parties run the government, 2 கட்சிகள் அரசாங்கத்தை நடத்துவது. ஆப்ஷன் பி 2 members run a party, 2 நபர்கள் ஒரு அரசியல் கட்சியை நடத்துவது. ஆப்ஷன் சி 2 major political parties contest election, 2 முக்கிய அரசியல் கட்சிகள் தேர்தலை எதிர்கொள்வது அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் டி none of the above, எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகே. இருக்கட்சி ஆட்சி முறை என்றால் என்ன? ஆப்ஷன் ஏ 2 கட்சிகள் ஒரு அரசாங்கத்தை நடத்துவது. ஆப்ஷன் பி 2 தனிநபர்கள் ஒரு அரசியல் கட்சியை நடத்துவது. ஆப்ஷன் சி 2 அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுவது. ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. கரெக்டா தெரியும், சூஸ் பண்ணிக்கங்கப்பா. 48th question. Recognition of a political party is accorded by. புரிஞ்சுங்களா? ஒரு அரசியல் கட்சிக்கு அங்கீகாரத்தை கொடுப்பது யார்? அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் யாரால் கொடுக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம். ஆப்ஷன் பி த பிரசிடென்ட், ஜனாதிபதி. ஆப்ஷன் சி த சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம். ஆப்ஷன் டி ஏ கமிட்டி, ஒரு குழு அல்லது ஒரு ஆணையம் இதற்கான அங்கீகாரத்தை தரும் சொல்றாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இரட்டை இலை சிம்பிள் யாருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு வந்தாங்க போன எலெக்ஷன், அதாவது ஜெயலலிதா அவங்க இறந்ததுக்கு அப்புறம். 49th question. Political parties are generally formed on the basis of. அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது? அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ரிலீஜியஸ் பிரின்சிபிள்ஸ், மத கொள்கைகளின் அடிப்படையில். ஆப்ஷன் பி காமன் இன்ட்ரெஸ்ட், ஒரு பொது முனைப்பாக. ஆப்ஷன் சி
எக்கனாமிக் பிரின்சிபல்ஸ் பொருளாதார கொள்கைகளின் அடிப்படையில். ஆப்ஷன் டி ஜாதி கேஸ்ட். ஸோ இன்னைக்கு லாஸ்ட் கொஸ்டின் 50th கொஸ்டின் அசன் அண்ட் ரீசன் டைப்பா. மேஜர் பார்ட்டி பிளேஸ் எ டெசிசிவ் ரோல். மெஜாரிட்டி பார்ட்டி பிளேஸ் எ டெசிசிவ் ரோல் இன் மேக்கிங் லா ஃபார் த கண்ட்ரி. ஒரு நாட்டின் சட்ட திட்டங்களை உருவாக்குவதில் புரிஞ்சுங்களா, அந்த நாட்டினுடைய பெரும்பான்மை கட்சி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு நாட்டின் சட்ட திட்டங்களை உருவாக்குவதில் அந்த நாட்டினுடைய பெரும்பான்மை கட்சி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ரீசன், இதற்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, the number of candidates elected is more than the others in the election. ஏனெனில் அதிகபட்ச உறுப்பினர்கள், புரிஞ்சுங்களா, அதிகபட்ச உறுப்பினர்கள் அந்த கட்சியிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்ற கட்சிகளை விட. ஆப்ஷன் ஏ ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஆர் சரியாக ஏவை விளக்குகிறது. ஆப்ஷன் பி ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஆர் சரியாக ஏவை விளக்கவில்லை. ஆப்ஷன் சி ஆர் இஸ் ராங், ஏ இஸ் கரெக்ட். ஆர் என்பது தவறு, ஏ சரி. ஆப்ஷன் டி ஏ அண்ட் ஆர் ஆர் ராங். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே தவறு. ஓகே, இன்னைக்கான கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் டைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு டே 10க்கான சிலபஸும் சரிங்களா, இன்னைக்கு டெஸ்ட்டுக்கான சிலபஸ் என்ன, அதோட ஆன்சர் கீ எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். எப்பயும் போல டெஸ்ட் எழுதிட்டு வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய ஆன்சர் கீயை சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான சஜஷன் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கொடுக்கப்படும்.